வணக்கம் சொந்தங்களே. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, ஒரே மாதிரியே சாப்பாடு செய்யாம இன்னைக்கு வித்தியாசமா செய்ய போறோங்க. தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் செய்யாம சீக்கிரமா செய்யற மாதிரி இந்த சாப்பாடுங்க. அது என்ன சாப்பாடுனா கத்திரிக்காய் சாப்பாடு தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சொன்னாங்களே, கத்திரிக்காய் சாப்பாட்டுக்கு ஒரு பொடி ஒன்று தயார் பண்ணிக்கலாங்க. அது என்ன பொடின்ட்டு பார்க்கலாங்க. பொடி வறுக்கறக்கு நான் அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி 1/2 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனுங்க, சோம்பு கொஞ்சமாக போட்டால் போதுங்க, சீரகம் 1/2 ஸ்பூனுங்க, வெந்தயம் கொஞ்சம், குருமிளகா 1/2 ஸ்பூனுங்க, கருவேப்பிலை ஒரு கொத்துங்க, வரமிளகா 3. சிம்லையை வச்சு வறுத்துக்கலாங்க, செவக்க வறுத்துக்கலாங்க. நல்லா ஒரு மணம் வருதுங்க. அந்த மணம் வந்தோடனே எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் செவக்கணுங்க. நல்லா மணம் வந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாங்க. வறுத்ததை போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. பொடி அரைச்சிட்டு வந்துட்டேங்க, எடுத்து பார்க்கலாம். நல்லா குறைன்னு அரைச்சிக்கங்க, நெகுன்னு அரைக்க வேண்டாம். இப்படி அரைச்சிட்டிங்கன்னா தான் காய் கூட போட்டு கலக்கறக்கு சரியா இருக்குங்க. கத்திரிக்காய் தாளிச்சு விட்டுக்கலாங்க. வானலை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு. சொந்தங்களா, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்புங்க. உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சிருக்கிற போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 3 மிளகா போட்டுக்கலாங்க. பெரிய வளமா தக்காளி ஒரு வளம் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் பிஞ்சு காயா இருந்தாலுமே நீங்க இந்த மாதிரி லேசா அரிஞ்சு போட்டுக்குங்க. பெருசா முத்தங்காய் போடாம பிஞ்சு காயை எடுத்து போட்டுக்குங்க, நல்லா இருக்கு. நம்ம திக்கா அரிஞ்சோம்னா வேகறதுக்கு லேட் ஆகு, எண்ணெயுமே கொஞ்சம் நிறைய ஊத்துற மாதிரி வரும். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சாப்பாடு ஓடும்போது அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு மூடி வச்சிடலாங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க கத்திரிக்காய். மூடி வச்சுக்கலாங்க. எடுத்து பார்க்கலாங்க. இப்பவே கொஞ்சம் வெந்துடுச்சு பாருங்க. சிம்லையே வச்சுங்க. இன்னைக்கு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சோம்னாங்க அந்த பொடி கொஞ்சமா போட்டுக்கலாங்க. சாப்பாடு போட்டு கிளறும் போது மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வறுவல் மாதிரி ஆயிடுச்சுங்களா. இப்படியே தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாட்டுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. காய் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. லைட்டா தண்ணி தொளிச்சுக்கலாங்க. ஊத்திட வேண்டாங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு அளவா தொளிச்சுக்கலாங்க. அப்படியே ஒரு கை.
இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. சாப்பாடு கொட்டி கிளறிக்கலாங்க. சாப்பாடு போட்டுக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசி வச்சிருக்கிறேங்க. 4 பேர் சாப்பிடலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கூட வேணுனாலும் போட்டுக்கலாங்க, குறைச்சி வேணுனாலும் போட்டுக்கலாங்க. அப்படியே எடுத்து வச்சிருந்தோம்லங்க பொடி, அது ஒன்று கொஞ்சம் தூவிக்கலாங்க. நம்ம போட வேண்டாங்க, 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கிளறி விட்டுக்கலாங்க. மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் தாளிக்கிற போதே நெய் வேணுனாலும் நெய் ஊற்றி தாளிச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறனாலும் தாளிச்சுக்கலாங்க. நெய்க்கு பதிலாக இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குது. ஃபைனல் டச்சா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் சாப்பாடு செஞ்சாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. கத்திரிக்காய் மடர்னு அரிஞ்சு வணக்கி விட்டு சாப்பாடு கொட்டி கிளறிடலாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட சேர இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.